ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப்பா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 இயல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9th இருக்கிற ஃபஸ்ட்டு பாடம் என்னென்னா தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தில் எழுதினவர் ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா, வாங்க அந்த பாடல் வரி பார்ப்போம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்திட்டும் ஊர்வலங்கள். ஏனி விரட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபுல தீயருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை இதில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு புது கோலம் புழைந்து தமிழ் வளர்ப்பாய் நான் சொன்னது ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா, இந்த பாடலை நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி படிங்க, நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகே ஓகே இலக்கண குறிப்பு. எத்தனை விட்டு இது மாதிரி வந்துச்சுன்னா அடுக்குத்துவர்கள். எத்தனை 1-2 4 டைம் வந்துச்சுன்னா பிரித்தா பொருள் தரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அடுக்குத்துவர்கள். 2 வாட்டி மட்டும்தான் வந்து பிரித்தா பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அது பேர் ரெட்டைக்கிளி. ஓகே ஏந்தினது வினையச்சம். காலமும்னா முற்றுமை. வினையச்சம் என்ன எப்படி வரும்? ஏந்தி என்ற ஒரு வேர்டு கடைசியில் வந்தால் அது வினையச்சம். அதே ஆவன்ற ஒரு கடைசியில் வந்தால் அது பெயரெச்சம். ஓகே, பகுப்பது வளர்ப்புன்னு பிரிக்கலாமா? வளர்ப்பாய் வளர்ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய் வளர்ப்பகுதி இப்பு சந்தி இப்பு எதிர்கால நிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகே, நூல் வழி பார்ப்போங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இந்த கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தைகள் புன்னகை புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடல் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஐக்கு, சென்றியு, லிமரைக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் உள்ளவ எனும் கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் என தமிழன்பன் கவிதை இவரோட நூலுக்கு தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் இது. இவரோட கவிதைகள் இந்து, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஓகே, தெரிந்து கொள்வோம். பாருங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் சொன்னது பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல நிதிவாதிக்கணும் பாரதியார். இது ஒரு 100 வாட்டி கூட கேட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். உலக தாய்மொழி நாள் எப்போ? பிப்ரவரி 21. தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா தமிழ் வீடு தூது. என்னது தமிழ் வீடு தூது? தமிழோட பெருமைகளை இது படிச்சுவாங்க. தமிழோட பெருமைகளை பாட கவிஞர்கள் கையான உத்திகள் பரப்பல. கவிதை, அதற்கு ஒரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்து என்ற பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழை தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் வீடு தூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன சிற்றிலக்கியத்தில் விளைவியுள்ளன. ஓகேங்களா, சீர்பெற்ற செல்வம். அவங்க பார்ப்போமா? தித்திக்கும் தெல்லமதின் மேலான புத்திக்குள் தெல்லமதின் மேலான முத்திக்கனியன் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உகந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு வியம்ப கேள். ஓகேங்களா, குரம் என்று பல்லென்று கொள்வார் கொடுப்பாய். உறவென்று 3 மினத்தோ உண்டோ திறமெல்லாம் வந்து என்ற சிந்தாமணியாய் இருந்தும் உனை சிந்து என்று சொல்லிய சிந்துமே அந்தரமில். முற்ற உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றான்னு சொல்கிறார். இப்போ முற்று உணர்ந்த தேவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க 3 குணங்கள் தான் பெற்றிருக்காங்க. ஆனால் நீ குற்றம் இல்லாமல் 10 குணங்கள் பெற்றிருக்கிற. என்னென்ன குணம்? முற்றம் இந்த தேவர்கள் தாமசம், ராசசம், இங்கே தாமசம் சொல்லியிருக்கோம். தாமசம், அதுக்கப்புறம் ராசசம், அந்த மாதிரி 3 குணங்கள் இருக்குது. ஆனால் நீ 10 குணங்களை பெற்றிருக்கிற. ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ? இந்த வண்ணங்கள் 5 மேலே இல்லை. இப்போ கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை அப்படின்ட்டு 5 வண்ணங்கள் தான் இருக்குது. ஆனால் நீ 100 வண்ணங்களில் வச்சுருக்கன்ற மாதிரி சொல்கிறாரு. நாக்குளம் ஊனரசம் 6 அல்லால். இப்போது நாக்குளம் நாவின் சுவை 6 தான் இருக்குது. ஆனால் நீ செவிக்குணவான நவரசம்னா 9 சுவையை நீ பெற்றிருக்கிறாய். அழியாவனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ? ஒளியாவனப்பு 8 உடைய வண்ணப்பு அழகு 8 அழகு நீ பெற்றிருக்கிறாய் என்ற மாதிரி தமிழோட சிறப்பை பற்றி தூது தமிழுக்கே தூது அனுப்பி தமிழோட சிறப்பை பற்றி சொல்கிறான். ஓகே,
நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கண குறிப்பு. இப்போது முத்திக்கனினா உருவகம், முத்திக்கனி உருவகம், முத்திக்கனி உருவகம். தெல்லமுதுனா பண்புத்தொகை, தெல்லமுதுனா பண்புத்தொகை. பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு மை வந்தால் தெல்லம்பது தென்னன்ட்டு நம்ம ஈஸி சொல்லிட்டு போகிறோம். இது மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே. குற்றமில்லா ஈர்கட்டு எதிர்மறை பேரெச்சம் லான் வந்தாவே. நான்றது ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா செவிக்கு உணவான வரும், செவிக்கு உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி ஆ வந்தால் ஈர்கட்டு எதிர்மறை பேரெச்சம். புகப்பது உறுப்பின கொள்வார் கொள் ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆர் கொள் பகுதி இவ்வந்த எதிர்கால ஆறு பலர்பால் விட முற்றுவிகுதி. உணர்ந்த உணர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ உணர் பகுதி இத்து சந்தி இந்த விவரம் இத்திறந்தகள் அப்படின்னு பேரெச்ச விகுதி. உபதவிகள் படிக்கணுன்னா படிச்சுக்கலாம், படிச்சுட்டு நல்லது. நான் 9th 10th இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளோ தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்தை இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டியராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவல் இயற்றப்பட்டது. இது கொஸ்டினுக்கு இம்பார்ட்டண்ட்டு. தமிழ் வீடு தூது எந்த வெண்பான்னு கேட்பாங்க, கலிவெண்பா. தமிழ் வீடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுறதா அமைந்துள்ளது. ஓகே, புரியுதா? தமிழ் வீடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் தூது விடுறதா அமைஞ்சதுதான் இந்த தமிழ் வீடு தூது. ஓகே, இதில் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிட சில கன்னிகளை பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 உவேச முதல் பதிப்பித்தார். தமிழ் வீடு தூதில் உவேச எப்போது ஃபர்ஸ்ட் பதிப்பிட்டார்? 1930, 1930. இதன் ஆசிரியர் யாரேன்னு அறிந்து கொள்ளவில்லை. இதன் ஆசிரியர் பேர் தெரியல. ஓகேங்களா, புரியுது? ஓகே, இங்கே பாருங்கள், கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார். இங்கே பாருங்கள், காதுளிரும் குண்டமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பன் மீதுளிர் செந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதுளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழைய சூடு நீதியோ செங்கோலா திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என சொன்னவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதி. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பட்ட மரம். கவிஞர் தமிழ்வழி சொல்லியிருப்பார். என்னது? பட்ட மரம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, முட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று சினம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்தையில வெந்து கரைகிட இந்த நிறமர வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ. பட்டை எனும் உடை ஏற்றி கிளைந்தலில் முற்றும் இழந்தனையோ. சரிங்களா. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்க ஒரு மனிதன் ஓலமிடக்கார நீட்டிய போல் இடர் எய்து உழன்றனையோ. பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவாம். மூடு பனிதுரையோடு புவிக்கு ஒரு மேகம் கொடுத்ததுவாம். ஆடும் கிளைமீசை ஏறி சிறுவர் குதிரையை விடுத்ததுவும் ஏடு தெருங்கதையாக முடிந்தன என்று விருங்கினவை. பட்ட மரம்னா ஒரு மரம் எதுவுமே எதுவுமே இல்லாமல் இருக்குது. நீ அழிஞ்சிற காலம் வந்துச்சோ, நீ இருக்கும்போது எல்லாருக்கும் நிழல் தந்த, உட்காரும் போது நிழல் தந்த அப்புறம் சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமை வந்திருக்குன்ற மாதிரி பட்ட மரத்தை பற்றி அது நிலைமை காலத்தில் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி நினைவு கூறுற மாதிரி பாடுறாங்க. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்கள். குந்தன்னா என்னது? உட்கார. குந்தன்னா உட்கார. கந்தம்னா மனம். குந்தன்னா உட்கார, கந்தம்னா மனம். மிஸ்ஸைனா மேல். கொஸ்டினில் கேட்பாங்க, மிஸ்ஸைனா மேலுன்னு வரும். அதோட எதிர்ச்சொல் கீழ். மேலோட எதிர்ச்சொல் கீழ் தானே. அந்த மாதிரி கீழே இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். விசனம்னா கவலை. விசனம்னா கவலை. விசனம்னா கவலை. வெந்துனா வெந்து வெம்பி எய்தி. இந்த ஊ அதுக்கப்புறம் ஈ. சரிங்களா. இந்த மாதிரி வந்துட்டாவே ஊ ஈன்னு வந்தாவே இங்கே ஊ ஈ வந்தாவே அது பேர் வினையெச்சம். ஓகே, மூடு பண்ணினா வினைத்தொகை. ஆடுங்களை பேரெச்சத்துறை. ஆடுங்களை பேரெச்சத்துறை. பகுப்பது உறுப்பினர் விரித்த விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ விரி பகுதி இத்து சந்தை திறந்தகள் அடிநிலை பேரெச்ச விகுதி. குமைந்தனை. குமை ப்ளஸ் இந்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் ஐ குமை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்தகள் அடிநிலை அன்னு சாரியை ஐ முன்னிலை ஒருமை வினை முற்று விகுதி. இந்த சும்மா வாட்ச் விட்டுருக்காங்க இந்த பகுப்பது உறுப்பினர்கள். ஓகே, தமிழ் வழி 1924 1965 புதுவையில் பிறந்தவர். இப்போது 19
24 to 1965. யார் கவிஞர் தமிழ்வழி தான் இந்த பட்டம் வராம் என்ற நூலை எழுதினவர். புதுவையில் பிறந்தவர். பாரதியாரோட வழித்தோன்றலாம். பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவராக விளங்கியவர். பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். என்னென்ன பாருங்கள்: நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வரக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. பாடப்பகுதி தமிழ் வழியின் கவிதைகளின் நூல் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு விஷயத்தை பார்க்க இங்கே அங்கே இருந்துச்சு, இந்த புக்கு அங்கே இருந்துச்சு, இந்த ஓடை அங்கே இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் மேலே இப்போ ஒரு புக்கு எடுத்துட்டா மேலே வந்துட்டு ஒரு ஓடை, கீழே இந்த கலரில் இந்த ஓடு இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சுன்ற அளவுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஒரே வழி ரிப்பீட் ரிவிஷன். நல்லா திருப்பி படிக்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க ஒரே வழி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பெரிய புராணம். இது எப்படி பார்ப்போன்னா, ஒரு பாடல் ஒரு பொருள்ன்ற மாதிரி பார்க்கலாம். பெரிய புராணம் சேக்கிழார். திருநாட்டு சிறப்பு. வாங்க. மாவிரை தெளிந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமதும் பொங்கிட வாயிற் பொலின் நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால். மானா வண்டு மதுனா தேனு வாவினா பொய்கை. மானா வண்டு மதுனா தேனு வாவினா பொய்கை. ஓகேங்களா? இதுக்கு பொருள் பார்த்துருவோமா? பொருள் பாருங்கள். காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. இந்நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளர்த்து தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. புரியுதுதானே? ஒரு காவிரி நீர் மலையிலேருந்து பூக்கள் அடித்து கொண்டு அப்படியே அந்த பூக்களிலிருந்து அந்த பூக்கள் தேனிலிருந்து வண்டுகள் சூழ்ந்து பூக்கள் அடித்து வர்றதில் அந்த பூக்களில் இருக்கிற தேனி வண்டு அந்த தண்ணி மேலே அப்படியே சூழ்ந்துட்டு இருக்குது. அந்த நீர்நிலை அந்த நாட்டு வளத்துக்கு தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாயில் அப்படியே கால்வாயில் பறந்து எங்கும் ஓடுது. அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் லைன் பார்ப்போமா? செகண்ட் பாடல் பாருங்கள். மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுள்ளவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியவர்கள் தண்டரலும் சொறிபனலும் இடரிடை தளர்ந்தசைவார் வண்டலையும் குழலசைய மடநடையின் வரப்பனைவார். ஓகேங்களா? வளர் முதல்னா நெற்பயிர், தரளம்னா முத்து, பனிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. ஓகே. இதுக்கு மீனிங் பார்த்துருவோம் பாருங்கள். நட்டப்பின் வயலில் வளர்ந்த நாட்டின் முதலிலே சுருள் விரிந்தது. அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம் என்றனர். அவ்வாறே களைகளே கலைந்து செல்லும் உலத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறின. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். ஓகே. புரியுதுன்னு? இப்போ பயிர் நட்டுட்டாங்க. நட்டுல அந்த சுருள் விரியும்ல, விரிய ஆரம்பிக்குது. அப்போது உழவர்கள் இதுதான் களை பறிக்க சரியான நேரம்னுட்டு இப்போ களையை பறிச்சிட்ருக்காங்க. அப்போ பறிச்சுட்டு போகும்போது அந்த சங்குகள் இருக்குல்ல, முத்தூரின் சங்கம், அவங்க அவங்களோட காலில் படுது. அதை தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. தள்ளிட்டு அப்படியே போகும்போது இந்த கூந்தல் அந்த இடைத்தளர்ந்து வண்டுகள் மயக்கும் கூந்தல் அசைமாறு மென்மையாக நடந்த அறிவுள்ள அப்படியே அசைஞ்சு போய் அந்த வரப்பில் அடைஞ்சிருவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இப்போ மூணாவது பாருங்கள். காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் அட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனைவா நலமெல்லாம் சொன்னார். கலைனா என்னது? கரும்பு. கான்னா சோலை, குலைனா சிறுகுலை, அரும்புனா மலர மொட்டு, மாடனா பக்கம், நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள், கோடுனா குளக்கரை. ஓகே. தேர்டு பார்ப்போமா? காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. சோலைகள் எங்கும் குலைகளில் செடிகளின் புதிய கிளைகளில் புதிய தளர்களில் பல மலர் அரும்புகள் உள்ளன. ஓகே. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன. நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன. அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாக உலக இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா. ஓகேங்களா? புரியுதுன்னு? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோர்த்து.
அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துன்னம் மேதி படிய துதைத்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமால் ஓகேங்களா. ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துதைந்து எழும்னா கலக்கி எழும், கன்னி வாழைனா இளமையான வாழை மீன், கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். ஓகே, அங்கே பொருள் பார்ப்போம். 4வது, அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலையில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்த அறையில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இந்த காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லாய் போன்றது. அதுக்கு இப்போ கம்பேரிஷனாக இது வானவில்லை போன்று இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னங்கள் விளையாடுது, அதுக்கப்புறம் எருமைகள் இந்த வாழை மீன்கள் துள்ளி எழுந்து குதிக்குது, அது அது மாதிரி குதிக்குது, வானவில்லை போல இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே பாருங்க. 5வது பொருள் பார்த்துட்டோம்னா, ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துதைத்தேலும்னா கலக்கியலும், கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். 5th பாருங்க. அரிதரு சென்னர் சூட்டி நடிக்கே அடுக்கல் சேர்ப்பார், பரிவுற தரித்த பண்பேன் படநெடும் குன்று செய்வார், சுரிவலை சுரித்த முத்தின் சுடர் பெறும் பொறுப்பு யாப்பார், விரிமலர் கற்றை வேரி பொழிந்தலே வெறுப்பு வைப்பார். சூடுனா நெல்லரிக்கட்டு, சுரிவலைனா சங்கு, வேரினா தேனு. ஓகேங்களா, அது பார்ப்போம். 5வது, அறியப்பட்ட நெற்கட்டுகளை அடுக்கி பெரிய போராக குவிப்பார், மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் நீண்ட குன்றென குவிப்பர். சரிங்களா. அப்புறம் வளைந்த சங்குகள் என்ற முத்துக்களையும் குன்றை போல உயர்த்து காட்டுவர், தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதியை மலை போல் குவித்து வைப்பார். அவங்க பிடிச்ச மீன்களையும் முத்துக்களையும் குன்றை போல் பிடிச்சி வைப்பாங்க. அந்த சும்மா வர இப்போ மீன் இதெல்லாம் அந்தளவுக்கு அதிகமாக அங்கே மீனும் அதுக்கப்புறம் முத்துக்கள் எல்லாம் கிடச்சிச்சின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகே. 6th பாருங்க. சாலையின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம், ஆலய முகலின் கூட்டம் அருவர சிமையச் சாரல் போல்வளங் கொண்டு சூழும் காய்ச்சல் மிக்கதன்றே. பகடுனா நெருமைக்கடா, பாண்டில்னா வட்டம், சிமயம்னா மலை உச்சி. பகடுனா எருமைக்கடா, பாண்டில்னா வட்டம், சிமயம்னா மலை உச்சி. ஓகே. பாருங்க. 6th, நெல் கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போரை மேலிருந்து சாயச் செய்வர். நெல் கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போரை மேலிருந்து சாயச் செய்வர். பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி மிதிக்கும். இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மாலை சாரல் மீது வலம் வருகின்ற காட்சி போல உள்ளது. இத்தகைய காட்சிகள் அங்கு மிகுதியாக தோன்றும். ஓகேங்களா, புரியுது தானே? ஓகே, இங்கே வருங்க கடைசி. நாளிகை ரெஞ்சே ருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாலந்த மாலம் குளிமலர் குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்ச நிறமலர் கோங்கும் எங்கும். நாளிகேரம்ன்றது தென்னை, நரந்தம்னா நாரத்தை, கோழினா அரச மரம், சாலம்ன்றது ஆச்சா மரம், தாமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனை மரம், இரும்போந்துனா பருத்த பனை மரம், சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்று பூவரசு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க அந்த பொருள் பார்ப்போம். அந்நாட்டில் எங்கும் தென்னை, சிறுந்தேர், நறுமணமுடைய நரந்தம் போன்றவை உள்ளன. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலருடைய குறா மரம் போன்றவை எங்கும் வளர்ந்தன. பெரிய அடிமுகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலருடைய நாகம், நீண்ட இலைகளுடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலான எங்கெங்கும் வளர்த்து செலுந்துள்ளன. இந்த மாதிரி மரங்கள், பல வகையான மரங்கள் ஒரு நாட்டில் பறந்து விரிந்து இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்க. கருங்குவலை, செந்நெல் இதெல்லாம் பண்பு தொகைகள். விரிமலர் வினைத்தொகை, முக்காலத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை. தடவரையில் உரிச்சொல் தொடர். சால தடன்ற மாதிரிலாம் வரும்ல, இந்த மாதிரி வந்ததுன்னா உரிச்சொல் தொடர். பாய் என்னன்னா பாய் ப்ளஸ் இவு ப்ளஸ் அன்னு ப்ளஸ் பாய் பகுதி எதிர்கள் இடைநிலை அன்னு சாரி பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஓகே, நூல்வெளி பார்ப்போமா?
சுந்தரோட திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை குறியது. சுந்தரோட திருத்தொண்டர் தொகை அடியவரின் பெருமை குறியதை சிறிது நிறுத்தி நம்பியாண்டவர் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியாரின் சிறப்பு கூறுவாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது. திருத்தொண்டர் புராணம் இதன் காரணமாக பெரிய புராணம். எல்லாம் வச்சுக்கோங்க. சுந்தரனார் திருத்தொண்டர் தொகை, நம்பி ஆண்டவர் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி, அதுக்கப்புறம் சேக்கிலார் திருத்தொண்டர் புராணம் தான் திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் சேக்கிலார். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் வச்சு படிச்சுக்கணும். ஓகே, கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் சோழ அரசு 2ஆம் குலோத்துங்கனோட இருந்தார். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவை. இதுக்கு முன்னாடி நாம் கலிங்கத்து பரணின்னு பார்த்தோம். முதல் குலோத்துங்கன் சோழன்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, 2ஆம் குலோத்துங்கன் அவையில் இது முதலமைச்சராக இருந்தால் பக்தி சுவேனி சொட்ட பாடிய கவி வல்லவன்னு இவர் முகவைத்தம் மீரா சுந்தரார். இது டிஎன்பிஎஸ்சியில் பல வாட்டி கேட்ட கொஷின். சரிங்களா? பக்தி சுவனாட்டி சொட்ட பாடிய கைவலை என்று யார் மகாத்து மீரா சுந்தரனை பாராட்டினார்? சேக்கிலாரில் மட்டும் சேக்கிலார் யாரை பாராட்டினார், யார் சேக்கிலார் பாராட்டினார் என்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். பாரதியார் ஒரு மேற்கோள்: வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலே நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெளிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பைதானோன்னு சொன்னவர் பாரதியார். யார்? பாரதியார். ஓகே, புறநானூறு குடபுலவியனார்னு எழுதியிருப்பார். அவர் என்னன்னா, இப்போ நீர்நிலைகளை நீர்நிலையில் உருவாக்குபவர் உயிரை உருவாக்குபவர் என்று சொல்லுவாங்களாம். நீர்நிலை உருவாக்குபவங்களை உயிரை உருவாக்குபவர். ஓகே, படிப்போமா? வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதிக்கேள் இனி மிகுதியால நீரென்றமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவென போடுவது நிலத்துற நீரே நீரும் நிலமும் புணரியோர் கண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினாரே வித்திவான் நோக்கம் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்குதவாதே அதலால் அடுப்போர் செலிய இகழாது வல்லே நிலநெளி மறங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டாதாரே தள்ளாதோர் இவன் தள்ளாதாரோ அன்னிட்டு புறநானூறு சொல்லியிருக்கும். யார் சொல்லியிருப்பாங்க? புறநானூரில் யார் குடவுல புயனார் பாடியிருப்பாங்க. இதில் துறையாளர் இருக்குதுல பார்த்துக்கோங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த பாடல் யாரை பற்றி பாடுறதுனா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடுறாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன். என்ன திணைனா பொதுவியல், என்ன துறைனா முதுமலை காஞ்சி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க. துணை பொதுவியல், துறை முதுமலை காஞ்சி. ஓகே, இதில் பார்க்கணுன்னா இது பார்த்துக்க. உணவால் ஆனது உடல், நீரால் ஆனது உணவு. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. உணவால் ஆனது உடல், நீரால் ஆனது உணவு. அது போக பொருள் மட்டும் பார்ப்போம். இது பொதுவியல் திணையில் பார்த்தோம்னா என்ன திணைனா பொதுவியல் திணை. வெச்சு முதலிலேயே புறத்திணைக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் துணை. ஓகேங்களா? முதுமலை காஞ்சித்துறைனா அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளின் உறுதித்தன்மையை கூறுறது தான் முதுமலை காஞ்சித்துறை. ஓகே, பொருளை பார்ப்போமா? வான்வர உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, ஒளிமிக்க வேந்தனை, நீ மறுமை இன்பத்தை அட விரும்பினாலோ உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியவன் என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக. ஓகேங்களா? புரியுதானே? ஓகே, உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய சில நெடுஞ்செழியன் நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். ஓகேங்களா? உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மலையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் தான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாக சொல்கிறாரு. நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணை மடிவர். ஓகே, புறநானூறு நம்மளுக்கு அந்த நீரின்றி அமையாத உலகன்ற டாப்பிக்கில் தான் இந்த புறநானூறு வருது. அந்த தண்ணி வாட்டர்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அது இருந்தால் தான் நம்ம தான் உயிரை உருவாக்கியவர்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நீரோட முக்கியத்துவத்தை சொல்ல வர்றது அந்த புறநானூறு பாடல். ஓகே,
ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்க. யாக்கைனா உடம்பு, யாக்கைனா உடம்பு. புணரியவர்னா தந்தவர். புன்புலம்னா புல்லிய நிலம், புன்புலம்னா புல்லிய நிலம். தாட்குனா முயற்சி, ஆளுமை. தாட்குனா முயற்சி, ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோர் குறைவில்லாத நீர்நிலையை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழோடையலாக விளங்குவர் சொல்ல வராங்க. மூதுரை நல்லிசை புன்புலம் இதெல்லாம் வந்தால் பண்புத்தொகை. மூதுரை நல்லிசை புன்புலம் வந்தால் பண்புத்தொகைகள். நிறுத்தல், நிறுத்தல்னா என்னது? தொழிற்பெயர். இருத்தல்னா தொழில் அமையா ஈறுகட்டை திருமறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இம்மும் வந்தால் எண்ணுமை. அடுப்போர்னா வினைத்தொகை. கொடுத்தோர் வினையாளனியும் பெயர். கொடுத்தோர் வினையாளனியும் பெயர். ஓகேங்களா? பாருங்கள், பகுப்பது உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். நிறுத்தல், நிறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இருத்தல். நிறுப்பகுதி இத்து சந்தி தல் வந்து தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோன் கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர். கொடுப்பகுதி இத்து சந்தி இத்திறந்தகள் இடைநிலை ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. நூல்வெளி பாருங்கள். எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. பண்டை வேந்தர்கள் வீரம் வெற்றி கொடை குறித்து குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்ட பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்நூல் பண்டைய தமிழர்கள் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக இது திகழ்கிறது. கேட்டால் புறநானூறு. பண்பாட்டு கருவூலமாக புறநானூறு. திருப்பஞ்சமூலத்திலிருந்து ஒரு வரிகள் பாருங்கள். உளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படத்தான் ஏகும் சொர்க்கத்தினிதனிட திருப்பஞ்சமூலம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பாடலாக கொடுக்கலன்னா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் அப்படியே எடுத்து கூட கொஷினாக கேட்டுடலாம். ஓகே, சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரி. இது வந்து இப்போ புறநானூறு எல்லாமே இருக்கும். அது என்னென்ன இருக்கும்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 4 70 2, யாதும் ஊரே யாவரும் கேளு, சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனே, நன்கரை நல்கள் வேந்தருக்கடனே, உற்றுள் உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பெற்ற நில முனிவாது கட்டல் நன்று. இது எல்லாமே புறம்தான், புறநானூறு தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம 2 இயல் பார்த்துருக்கோம் 9th. இந்த மாதிரி 2 இயலாக கொஞ்சம் முடிச்சிடும். ஏன்னா 9th கொஞ்சம் பொறுமையாக போகும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இதில் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.